சபையினுடைய சிவபரம்பொருளின் மகா சபையினுடைய தலைமை குரு அகத்தீஸ்வர மகாமுனிவரை வணங்கி பாம்பாட்டி சித்தரடியா திருவடி பணிந்து மகா விஸ்வாமித்திரர் திருவடி பணிந்து எங்கள் குருநாதர் ருத்ர மகரிஷி ஐயாவினுடைய திருவடி பணிந்து நாங்கள் ஆன்மீக பயணமாக பல கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். இப்போ குருவின் தலைமையிலையும் வாழைச்சத்தரையா தலைமையிலும் அகத்தியர் ஐயா தலைமையிலையும் பிரபஞ்ச மகாசபையை முழுவதுமாக இங்கே அடைக்கலம் அடைஞ்சு இங்கே தான் சிவம் இருக்கிறார், இங்கே தான் அகத்தியர் ஐயா இருக்காங்க நல்லா உணர்ந்து இங்கே பணிஞ்சு வணங்கிட்டு இந்த பிரபஞ்ச மகாசபையில் அடியணை இணைத்து கொண்டு வந்திருக்கேன். 1008 சிவாலயங்களுக்கு செல்வதற்கும் இந்த பிரபஞ்ச மகாசபையில் இங்கிருந்து வணங்குவதற்கும் உள்ள வித்தியாசத்தை அகத்திய பெருமான் ஐயா அடியனுக்கு புரியும்படியாக கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தான ஆற்றலை வச்சு கடைசியில் வர வழிபடுற இடம் சிவசபையாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே தான் இறைவன் நேராக பேசுகிறாரு. எல்லா ஆலயங்களுக்கு போகிறது தப்பு இல்லை, ஆனால் இங்கே இறைவனை நேராக பேசுகிறத கேட்கலாம். அந்த விஷயங்கள் இருக்குது. இன்னும் எத்தனையோ கோடான கோடி விஷயங்கள் இருக்குது. இங்கே 11,000 யுகமாக தவம் இருந்த அது சிவமகா வாழை சித்தனோட அகத்தியனோட மறு நிலையான அத்தகைய சிவமகா வாழை சித்தனோட புண்ணிய ஆற்றலை எல்லா ஆலயங்களில் உள்ள புண்ணிய ஆற்றலும் அதுக்குள்ளே புதைஞ்சு கிடக்கு. அதை வெளியே எடுத்து கொடுக்குற இடம் இந்த இடம். அதை கொடுக்குறது யார்? சிவபெருமானும் அகத்திய பெருமானும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முருகப்பெருமான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் வாரி வழங்கிட்டு இருக்காங்க. கொடை கொடுக்குறது. அதே தான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த திருநீரினுடைய மகத்துவத்தை அப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். ஆமாம், இந்த விபூதியை போட்ட உடனே ஆமாம் பாதத்தினுடைய ரத்த ஓட்டம் சீராயிருச்சு. 15 நிமிஷத்தில் சரியாச்சு. நான் போன வட்டம் வரும்போது ரத்த ஓட்டம் ஓடாமல் இந்த தொழியெல்லாம் கருத்து போச்சு. அதை நான் நல்லா உணர்ந்தேங்க. அதை நான் உங்களுக்கு காலையிலேயே சொன்னேன். யார்கிட்டையுமே இந்த விஷயத்தை சொல்ல, நேரம் உங்ககிட்ட மட்டும்தான் சொன்னேன். அது இது மாதிரி எண்ணிலடங்கா நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு வருது. அதிசய நிகழ்வுகள், அபூர்வ நிகழ்வுகள் இங்கே அடிக்கக்கூடிய விபூதி வாசனை, சந்தன வாசனை, ஜவ்வாது வாசனை, தேவலோக திரவியங்கள் வாசனை, இங்கே கேட்கக்கூடிய பேச்சொலிகள், இங்கே சித்தர்கள் பேசுது, தேவர்கள் பேசுது, அந்த மொழிகள், அருட்காட்சிகள், எங்கெல்லாம் போய் எத்தனைய தலங்களுக்கு சென்று தவம் பண்ணாலும் கிடைக்காத காட்சிகள் இங்கே தவ சித்தியாது குண்டலினி எழும்பக்கூடிய இடமா இந்த இடம் இருக்குது. எல்லாம் இறைவனை பார்க்காங்க, இறைவனோட பேசுகிறாங்க, சித்தனை பார்க்காங்க. எல்லை விட்டு எல்லை தாண்டி இருந்து இங்கே இருக்கக்கூடிய அருட்காட்சி, சிவகாட்சி, சித்தகாட்சியை பார்த்து மகிழ்கிறாங்க. இன்னும் எண்ணிலடங்கா விஷயங்கள், எத்தனையோ தீராத நோய்கள், தீராதுன்னு படுத்திருந்தவங்கெல்லாம் எந்திரிச்சு இப்போ உலாவிக்கிட்டு வராங்க. அப்படி அற்புதங்கள், எண்ணற்ற அற்புதங்களை உணர்ந்தவங்க கொஞ்சம், உணராதவங்க ரொம்ப. உணர்ந்தவங்க கொஞ்சம், உணராதவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. சூட்சமத்தில் ரொம்ப பேர் இங்கேருந்து நடக்கிறத நினைச்சு அங்கே சரியாகிக்கிட்டு இருக்காங்க. வருங்காலங்களில் அத்தகைய நிகழ்வுகள் அற்புதமான காட்சிகள்லாம் இங்கே நடைபெற இருக்கின்றது. ரொம்ப மிராக்கிள்னு சொல்லுவாங்களா, அதாவது நடக்காதுன்னு நினச்ச விஷயம்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் உணர்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வரக்கூடிய சீடர்களும் உணர்ந்து சபையின் உன்னல வளர்ச்சி பெருகும். இயல்பான, அதாவது இதை சொல்லியிருக்கோம், ஏதாச்சும் நம்ம இங்கே வந்தான்னா பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் செய்யணும். எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் மனைவிக்குன்னு இல்லாமல் நமக்கு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நம்ம அதுக்கு மாற்று நிலைகள் செஞ்சு கலியுகத்தை மாறதுக்கு உண்டான அத்தகைய பணியை செய்தவங்களுக்கு சித்தர்களும் தேவர்களும் இருந்து அனுக்கிரக வாரி வழங்கக்கூடிய எல்லையாக இந்த எல்லை இருக்குது. அப்படிங்கிறதையும் இந்த எளிமையாக உங்கள் வினாக்களோடையே அதை பகிர்ந்து அதையும் அகத்திய பெருமான் திருவடியிலே வெட்டி அவங்க அனுக்கிரகத்தை அவர் திருவாயிலே இருந்து கேட்போம். ஓம் அகதீஷாய நமக. முனியே போற்றி, பேராற்றல் கொண்டவரே போற்றி, மகாசபை கொடுத்து மகத்துவமிக்க ஆட்சி நடத்துகின்ற அருள்முனியே, அற்புத பெருமுனியே, பெருமகா ஞான பெருமகனே போற்றி போற்றி. பல்வேறு யுகங்கள் கடந்து நடந்து கொண்டிருக்கும்
இத்தகைய அற்புதமான கலியுகம் நடந்து கொண்டிருக்கும் கலியுகத்தை யாம் அற்புதமான கலியுகம் என்றே கூறுவோம் அகத்தியன். ஏனெனில் இக்கலியுகத்தில்தான் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் எவ்வாறெல்லாம் மாற்று நிலைகளுக்கு இட்டு செல்ல முடியும், அவர்களாக செல்ல முடியும் என்கின்ற இத்தகைய நிலைதனை கற்றுக் கொடுத்து இருவரும் கற்றுக்கொண்டவர்களும் கற்றுக் கொடுத்தவர்களும் இறுதி நிலையிலே இறைநிலை ஒன்றே இந்நிலையிலிருந்து மாறுபடும் நிலை என்ற அதி உன்னத நிலைதனை உணரும் யுகமே இக்கலியுகம் என்று அகத்தியன் உணர்த்தி, அவ்வாறு இகலோகத்தில் உழன்று கொண்டிருந்த மானிடர்கள் எல்லாம் தனக்குத்தான் தன்னை வரைமுறைப்படுத்துவதற்கு தான் செய்த அத்தகைய ஐம்புலன்களின் மூலமாக பஞ்ச இந்திரியங்களின் மூலமாக செய்த மாற்று நிலைகளிலிருந்து விடுபட வேண்டும், வேறுபட வேண்டும். அதற்கு ஓர் தலம் வேண்டும். எத்தலத்தில் சென்று அமர்ந்து அத்தகைய நிலைகளிலிருந்து விடுபடுவது என்று மானிடர்கள் ஓர் தலத்தில் அமர வைக்கப்பட்ட தலமே பல்வேறு ஆலயங்கள் கலியுகத்தில் அமைக்கப்பெற்ற சிறு பெரு குறு ஆலயங்கள் ஆகும் சீடர்களே என்று அகத்தியன் உணர்த்தி, அவ்வாறு பல்வேறு ஆலயங்களுக்கும் சென்று வணங்குவோர்கள் இறை இருக்கின்றார், எமை படைத்தது இறை இயற்கை, பிரபஞ்சம் நம்மை ஆளுகின்றது, பிரபஞ்சமே நம்மை வழிநடத்துகின்றது, பஞ்சபூதங்களின் கட்டுப்பாட்டிற்குள் யாம் அமிழ்ந்து கிடக்கின்றோம், நமக்குள் இருக்கும் பஞ்சபூதங்களின் கட்டுப்பாட்டிற்குள்ளும் யாம் அமிழ்ந்திருக்கின்றோம் என்கின்ற நிலைக்குள் சென்று ஒருவன் உணர்ந்து தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் பிரபஞ்சம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது. அது நல்ல அடியாக இருந்த பொழுதும், அது மாற்று நிலை கொண்ட அடியாக இருந்த பொழுதும் அதனையெல்லாம் பிரபஞ்சம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது. பிரபஞ்சம் என்றால் அண்ட பிரம்மாண்ட நாயகனாக வீற்றிருக்கும் சிவம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். எமக்குள் அவரவர்களுக்குள் இருந்து என்கின்ற நிலையோடு ஒருவன் வலம் வருகின்ற பொழுது அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நல்ல அடியாகவே அது நிலைபெறும், நடைபெறும். அவன் நிகழோகத்தில் கலியுகத்தில் உழன்று வருகின்ற பொழுது அத்துணை அடிகளும் எடுத்து வைத்து அவன் ஓரடியாவது நல்லடியாக எடுத்து வைப்பானா என்று சிவம் அவனை பின்தொடர்ந்து அவனுக்குள் இருந்து உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற, அவனை பின்தொடர்ந்து செல்கின்ற காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இக்கலியுகத்தில். அவ்வாறு ஒரு அடி அவன் நல்நிலை நோக்கி எடுத்து வைக்கின்ற பொழுது சிவத்திற்குள் இருக்கும் சித்தர்களுக்குள் இருக்கும் கணங்கள் அவனை ஒரு விரல் பிடித்து இழுக்கின்ற அற்புதமான நிலை எத்தலத்திலிருந்து நடைபெறுகின்றது என்றால் அது இதுபோன்ற பிரபஞ்ச மகா சிவசபை தலத்திலிருந்து ஆத்ம குருவாக, ஆன்மீக குருவாக, இறை குருவாக, ஆசானாக எவனை ஒருவன் ஏற்றுக்கொண்டு அவன் எத்தனை அடியையும் மாற்றடியில் எடுத்து வைத்து ஓர் அடி நல்லடியில் எடுத்து வைக்கின்றானோ அப்பொழுது குரு அவனை கரம் பிடித்து இழுத்து வைக்கின்றார் என்று யாம் அகத்தியன் உரைத்து, அவ்வாறு மாற்று நிலையில் செல்வோர்களையெல்லாம் நல்நிலைக்கு அழைத்து வர வேண்டும். கலியுகத்தில் மாற்றம் நிகழ வேண்டும், அவர்களால் மாற்றம் நிகழ வேண்டும், அவர்கள் மாற்றத்திற்கு உள்ளாகி அவரை சார்ந்தோர்களை இவன் மாற்றத்திற்கு உள்ளாக்க வேண்டும் என்ற அற்புதமான நற்சிந்தனை, நற்கொள்கை, நற்பயணம், நற்சிவ பதாகை ஏந்தி நடக்கின்ற அற்புதமான பயணத்தில் ஒன்றாக பயணிக்கும் அற்புதமான சீடர்கள் அமர்ந்த இச்சபைதனில் அகத்தியன் அகமகிழ்வோடு அமர்ந்து இவ்வினாவிற்கு விடை பகிர்கின்றோம். யாம் அகத்தியன் ஆற்றலாக சிவம் எங்கிருக்கின்றார் அனைவருக்கும் தெரியும். யாம் உரைத்தவாறு உள்ளுக்குள் இருக்கின்றார். யாம் உரைத்தவாறு ஆலயங்களுக்கு சென்று அமர்ந்து வழிபட்டு அவரவர்களுடைய மன நிம்மதி அடைந்து திரும்புகின்ற நிலை என்பது ஆலயங்களில் பெறுகின்ற அற்புதமான அத்தகைய நற்தன்மையாகும்.